மகர ராசி ஏழில் குரு. ஏழில் குரு வாழ்க்கை சிறப்படையும். ஏழில் குரு வாழ்க்கையில் வசந்தம் வரும். ரொம்ப சூப்பரான குரு பயிற்சி அவங்களுக்கு இருக்கும். உங்களை சுற்றி இருந்த பிரச்சனைகள், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், கடன் சுமைகள், வழக்குகளை சிக்கி மாட்டிக்கிட்ட டென்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சரியாக போகுது. இந்த குரு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக இருக்கும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் வேணுமா? குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் நிச்சயமா. அடுத்தது, குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது சுமூகமான காலமா இருக்கும். சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்தினர்லாம் எதிரிகளா இருந்தவங்க கூட நாளைக்கு உங்ககிட்ட சஜஷன் கேட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ற அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கைகூடி வரும். தொழிலில் நல்ல லாபங்கள் வரும். ஆனா ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு அந்த கூட்டாளிய சேர்த்துக்கோங்க. அதாவது பார்ட்னர்ஸ ஆட் பண்ணிக்கணும். அடுத்த வருஷம் 8ஆம் இடத்துல குரு வர்றதால அங்க ஒரு செக் இருக்கும். அப்படி செக் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்க. கடன் வாங்குறதாக இருந்தாலும் சரி, நம்மளால அத கட்ட முடியுமா? ஓகே வாங்கிக்கோங்க. கட்ட முடியாது, இந்த ஒரு வருஷம் பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம்னு போனீங்கன்னா, அந்த ஃபியூச்சருக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, அந்த டவுட்ல நம்ம இறங்கக்கூடாது. மத்தபடி இந்த குரு பெயர்ச்சி 7ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு லாபம் தான். ஹெல்த்ல எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இல்ல. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்ட்டா வர காலம். மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்வேகம் அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி சூப்பரா இருக்க போது. வாழ்த்துக்கள்.